ஆத்ம வணக்கம். ஆத்ம வைத்தியர்களோட வேதங்கள்ல இருந்து பிராணனை பற்றியும், பிராணன்னா யாரு, பிராணனோட தன்மை என்ன, பிராணனுக்கு நாம் என்ன சேவை செய்யணும், பிராணன் தான் கடவுளா அப்படிங்கிற தன்மையை பற்றிலாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னைக்கு அதர்வண வேதம், அதாவது ஆத்ம வைத்தியர்கள் வழங்கிய அதர்வண வேதத்திலிருந்து நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உடலுக்குள்ளே உள்ள பிராணவாயுவை வணங்கி போற்ற அது அந்த இறைவனை வணங்கும். இந்த இரண்டிற்கும் தொடர்பு சாதனங்களாக உள்ள ஓங்கார கிரியாவே இந்த வணக்கத்தை செய்யும். அந்த இறைவன் இல்லையெனில் பிரபஞ்சத்தில் வேறு எதுவுமே இல்லை. சிருஷ்டிக்கு உட்பட்ட எல்லாமே பிராணனின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றன. அகக்காரியமாகட்டும் புறக்காரியமாகட்டும் பிராணனின் உதவியால் தான் செய்ய முடியும். பிராணன் தான் இவை எல்லாம் செய்கிறது. இவ்வாறு அண்டங்கள் எல்லாவற்றையும் ஆட்டி படைக்கும் பிராணனை நாம் வசப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம். உடம்புல பிராணசக்தி, அதாவது காட்டுத்தன்மை தான் எல்லாத்தையுமே இயக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நாம் சில நொடி, அதாவது சில காலம் உணவு இல்லாமலும் தண்ணீர் இல்லாமலும் நம்மளால் வாழ முடியும். அதாவது இந்த உலகோட கட்டுப்பாட்டிலேருந்து நம்மளால் வாழ முடியும். ஆனால் மூச்சோட கட்டுப்பாடு சில நொடிகளோ சில மணி துளிகளோ நம்ம மூச்சோட கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா இறந்துருவோம். ஆனால் இந்த பிராணாயாமம், அதாவது பிராணனை நம்ம கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்மளால் எல்லாத்தையும் செய்ய முடியும். அதை வச்சு இறைவனையும் நம்ம தொடர்பு கொள்ள முடியும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. இன்னொன்று, எல்லா விஷயமும் சரி, அகக்காரியமாக இருந்தாலும் சரி புறக்காரியமாக இருந்தாலும் சரி, அது பிராணனோட கட்டுப்பாட்டில், அதாவது இந்த மூச்சு காத்தோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இங்கே சொல்கிறாங்க. படைக்கப்பட்ட எல்லா உயிர்களுக்கும் கடவுள் பிராணனாகும். இந்த பிராணனாகிய கடவுளுக்கு சேவை செய்தால் போதும், வேறு எவற்றையும் வணங்க வேண்டியதில்லை. பிராணாயாமத்தினால் பிராணனின் அசையாத தன்மை அதிகமாகிறபடியால் புத்தியுள்ள எல்லா மனிதனும் பிராணாயாமத்தை ஒழுங்காக செய்து வர வேண்டும். எல்லாமே பிராணனில் அடங்கும். இந்த பிராணன் மூலம் எல்லாவற்றையும் சாதித்து கொள்ளலாம். அந்த பிராணன்தான் நமது உடலிலும் உள்ளது. பிராணாயாமம் எல்லாவற்றிற்கும் சஞ்சீவி போன்றது. குருவின் மீது முழு நம்பிக்கை வைத்து ஒவ்வொருவரும் இந்த பிராணாயாமத்தை செய்து வர வேண்டும். கடவுளுடன் ஐக்கியமாவதே சாஸ்திரங்களில் கூறப்படும் முக்கியமான கோட்பாடு ஆகும். ஏனென்றால் பிராணாயாமத்தை தவிர உண்மையோடு ஒத்து போகின்ற எல்லாமே உண்மைக்கு மாறானவைகளே. எல்லா சாஸ்திரங்களிலும் சாரம் ஆத்ம கர்மம்தான். இருதயத்தில் நிலையாக இருக்கும் இந்த பிராணவாயுவான அதன் மூலமாகவே ஆத்ம நமஸ்காரம் செய்யலாம். இங்கே என்ன சொல்லி வராங்க அப்படின்னா, படைக்கப்பட்ட எல்லா உயிருக்கும் பிராணன் தான் கடவுள்னு சொல்கிறாங்க. அந்த பிராணசக்தியை நம்ம வணங்கினா போதும் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லிட்டு வராங்க. அந்த பிராணனை மூச்சு காற்றை தான் நம்ம வணங்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வேறு எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வணங்க தேவையில்லை. அப்போ நம்ம பிராணாயாமத்தை சரியாக பயிற்சி செய்யும்போது நமக்கு மூச்சு காற்று அசையாத தன்மைக்கு கொண்டு போய் விடுது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா மனிதனும் இந்த பிராணாயாமத்தை ஒழுங்காக செஞ்சுட்டு வரணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. எல்லாமே இந்த பிராணனோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இந்த உலகமாக இருக்கட்டும் பிரபஞ்சமாக இருக்கட்டும் எதுவுமே எல்லாமே பிராணனோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிராணனால் எல்லாத்தையும் நம்மளால் சாதிச்சுக்க முடியும் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லிட்டு வராங்க. அது நம்ம உடம்புல எப்போதுமே இருக்கக்கூடியது. அது வெளியே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு உயிர் இல்லை அப்படிங்கிறது தான். அதுதான் நம்மளோட உயிர் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க. பிராணாயாமம் எல்லாவற்றிற்கும் சஞ்சீவி, அதாவது அதுதான் சஞ்சீவி, அதுதான் மரணமற்ற தன்மையே நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதையும் சொல்லிட்டு வராங்க. கடவுளோட ஐக்கியமாகிறது தான் சாஸ்திரங்களில் சொல்லப்படுற ஒரு விஷயமான ஒன்றா இருக்குது. அதுதான் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய கோட்பாடும் அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. பிராணாயாமத்தை தவிர வேறு எதுவுமே சத்தியத்தோடு ஒத்து போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றதெல்லாமே உண்மைக்கு மாறான ஒரு விஷயந்தான், அதாவது உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயந்தான். எல்லா சாஸ்திரங்கள்லையும் சாரம், அதாவது கடைசியில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கர்மம் தான், அதாவது ஆத்ம கர்மம், அதாவது பிராணாயாமம் தான் அப்படின்றதையும் சொல்லிட்டு வராங்க. அதை மூச்சு காற்றை பற்றி தான் சொல்லிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருதயத்தில் நிலையாக இருக்கக்கூடிய இந்த பிராணவாயுனை அதன் மூலியமாகவே, அதனோட தன்மை மூலியமாகவே அதை வணங்கணும், அதை வச்சு அதை வணங்கக்கூடிய தன்மையை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தன்மையை நம்ம வர வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. ஆத்ம நமஸ்காரம் செய்யலாம்ன்றத அந்த லாஸ்ட்டில் குறிப்பிடுறாங்க. யாரை வணங்க போகிறீங்க, உங்களாலவே உங்களோட தன்மையினாலவே
அந்த பிராணவாயுவை வணங்கணும். அதாவது நீங்கள் தான் அந்த பிராணன், அந்த பிராணன் மூலியமாகவே அந்த பிராணனை வணங்குறது தான் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. எல்லோரும் உங்கள் பிராணனை நேசியுங்கள், அதனை பூஜை செய்யுங்கள், பிராணனை சரணடையுங்கள். அவ்வாறு செய்வதால் பிரபஞ்சத்தில் பிராணனை நேசிக்க முடியும். பிரபஞ்சத்தின் பிராணனை நேசிக்க முடியும். எல்லா ஜீவராசிகள் மீதும் பிரம்மை எனும் அன்பு உண்டாகும். அங்குதான் பிரம்மையான அன்பின் ஊற்று இருக்கிறது. பிராணன் எல்லோருக்கும் தலைவன் அல்லது எஜமானன். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எல்லாரும் பிராணனை நேசிக்கணும், அதுக்கு பூஜை செய்யணும், பிராணனை சரணடையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, மூச்சுக்காத்தில் நம்ம சரணடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரணடைகிறது அப்படின்னா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் அதை மட்டுமே பிடிச்சி வாழக்கூடிய ஒரு தன்மை, அதில் நம்ம சரணடையணும்னு சொல்கிறாங்க. அப்படி செய்கிறதுனால நம்ம இந்த பிரபஞ்சத்தவே நேசிக்க முடியும். இங்கே இருக்கிற எல்லா ஜீவராசியும் அதோட கட்டுப்பாட்டில் இருக்கனால அவங்களோட தன்மையினால் அந்த அன்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எல்லா உயிர்கள் மேலேயும் அன்பு ஏற்படும். அங்கே தான் உண்மையான அன்போட ஊற்றே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிராணனோட தன்மையில் தான் அன்போட ஊற்றே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிராணன் எல்லோருக்கும் தலைவன் அல்லது எஜமானன். அதாவது அதுதான் எல்லாத்துக்குமே தலைவனாகவும் எஜமானனாகவும் இருக்குது. அந்த பிராணன் தான் எல்லாத்துக்கும் தலைவனாகவும் எஜமானனாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோருடைய பிராணன்களை சேவை செய்யுங்கள். அதாவது பிராணனின் சுவாசமான உள்மூச்சு வெளிமூச்சு தொடர்ந்து நடைபெறும் பிராணாயாமத்தை கடைபிடியுங்கள். அதாவது எல்லா பிராணனையும் நேசிக்கிறதோடு சேர்த்து பிராணாயாமத்தை கடைபிடிக்கணும். உள்மூச்சு வெளிமூச்சு கொண்ட பிராணாயாமத்தை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பொழுது தான் பிராணனை அடைய முடியும். அது மூலிமா, அந்த பயிற்சி மூலிமா தான் பிராணனை நம்மளால் அடைய முடியும். அது மாதிரி இங்கே சித்தவித்தை, கிரியா யோகம் எல்லாமே வாசி யோகம், இது எல்லாமே பிராணாயாமத்தை பற்றி தான் அவங்க சொல்லிட்டு வராங்க. இதை பல மகான்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நூற்றாண்டுகள்லையும் நமக்கு இந்த பிராணாயாமத்தையும் ஞானவழி மார்க்கத்தையும் கொடுத்துருக்காங்க. அந்த பிராணனை அடையக்கூடிய தன்மையும் அந்த ஈஸ்வரனை அடையக்கூடிய தன்மையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. நீயே பிராணன் தான், அதாவது நாமளே பிராணன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிராணன் உன்னுடைய தற்போதைய நீ என்னும் எண்ணத்தை கட்டுப்படுத்தி இருக்கிறது. அந்த நீன்ற எண்ணத்தை கூட உருவாக்குனது பிராணன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் தற்போதைய உன்னை முக்தி அடைய செய்யும். முக்தி கொடுக்கறது கூட பிராணன் தான் நமக்கு முக்தியை கொடுக்கும், அதுதான் நம்மளை முக்தி அடைய செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தவிர வேறு எதுவும் முக்தியை அளிக்க முடியாது. பிராணனை தவிர யாருனாலையும் எவர்னாலையும் அந்த முக்தியை கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட துணிச்சல் யாரிடமும் கிடையாது. பிராணன் தான் பற்றுக்களை உண்டாக்குகிறது. பிராணன் தான் முக்தியையும் கொடுக்கிறது. பிராணன் தான் வெளியிலேருந்து பற்றுக்களை உருவாக்குது. வெளித்தன்மையில் மனசாக வெளியே வர்றதும் அதுதான். உள்ளே இருந்து உயிராக இருக்கக்கூடிய அந்த பற்றுகளை அறுக்கிறதும் பிராணன் தான் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அதுதான் முக்தியும் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. வெளித்தோற்றத்தில் பிராணாயாமமானது சுவாசத்தின் மூச்சு உள்ளே செல்வதும் வெளியேறுவதுமாகிய வெளிப்போக்கு அல்ல. வெளியேறும் மூச்சை கட்டுப்படுத்தி உள்முகமாக செய்வது. பிராணாயாமத்தின் அளவை பெருக்குவதால் எல்லா வகையான ஆசைகள் பற்றுகள் நாசமடைகின்றன. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிராணாயாமத்தை பற்றி இங்கே சொல்லிட்டு வராங்க. வெளித்தோற்றத்தில் பிராணாயாமமானது சுவாசத்தின் மூச்சு உள்ளே செல்வதும் வெளியேறுவதுமாகிய வெளிப்போக்கு அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அது உள்ளேயே இருக்கக்கூடியது. அதை கட்டுப்படுத்தி உள்முகமாக செய்வது தான் பிராணாயாமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வெளியேற விடாமல் உள்ளேயே வச்சு அதை கட்டுப்படுத்தி உள்ளேயே நடத்த செய்கிறது தான் பிராணாயாமம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிராணாயாமத்தின் அளவை பெருக்குவதால் எல்லா வகையான ஆசைகள் பற்றுகள் நாசமடைகின்றன. பிராணாயாமத்தை அதிகப்படுத்தினா அதோட பயிற்சியை அளவை அதிகப்படுத்திக்கிட்டே போக போக நம்மளோட ஆசைகளும் பற்றுகளும் நாசமடைஞ்சு நம்ம நல்ல நிலைமைக்கு வர முடியும். அதாவது அன்போட தன்மைக்கு நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் மூலம் சிரதமான ஞான நிலை பெறுகின்றது. அதாவது ஞான நிலை அப்படின்னா நிரந்தரமான நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அதில் எண்ணங்கள் இல்லை, பற்றுக்கள் இல்லை, ஆசைகள் இல்லை, இப்போ எதுவுமே கிடையாது. அது ஒரு உயிர்த்தன்மை. அதில் அன்பு மட்டுமே இருக்கும். அது எல்லாத்தையுமே நேசிக்கக்கூடிய ஒரு விஷயம், எல்லாத்தையும் தன்னையாக உணரக்கூடிய ஒரு தன்மை. எல்லா உயிர்களுமே ஒரே விஷயத்துலேருந்து தான் உருவாச்சு. அதை அடிக்கடி நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, மூச்சு காற்று எல்லாத்துக்கும் பொதுவானது தான். அது எல்லாத்துக்குள்ளேயும் ஓடுது. அந்த தன்மையை நம்ம உணர எல்லா உயிர்களும் ஒரே உயிர் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் ஞான நிலைன்னு சொல்லுவாங்க.
அது வந்து பிராணாயாமத்தின் மூலிமா ஞான நிலையை ஈஸியாக பெற முடியும். அதுதான் பிராணாயாமம் தான் ஞான நிலையை கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் தேகம் விடுபட்ட பிறகு பிறப்பு உண்டாவதில்லை. ஜீவன் முக்தி என்ற நிலை கிடைக்கிறது. இது வந்து எப்படின்னா, இந்த ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த நிலையில் வந்து உடம்புலேருந்து தேகத்திலேருந்து உயிர் வெளியே போயிருச்சு அப்படின்னா, இந்த உடம்பு போனதுக்கப்புறம் உயிர் போனதுக்கப்புறம் ஜீவன் முக்த நிலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பிறப்புன்றது உருவாகிறது இல்லை. இதனால் நம்ம இறைவனோட தன்மையில் கலந்துருவோம் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லிட்டு வராங்க. பிராணாயாமம்னா என்ன அப்படின்னா, அது வந்து பாஸ் யோகம்னு சொல்கிறாங்க. மூச்சு காற்றை கட்டுப்படுத்துகிற எல்லாமே பிராணாயாமத்தை சேர்ந்தது தான். ஆனால் இந்த தன்மை வந்து அதுக்கு பேர் தான் வேறு வேறையாக இருக்கும். ஒவ்வொரு மகான்கள் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க. அதுக்கு கிரியா யோகம், பாசி யோகம், சித்த வித்தை, இது மாதிரி நிறையா பேர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து முக்கியமாக வந்து எல்லா மகான்களும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுவாங்க. அந்த இறைவனை நோக்கிய பாதையை மட்டும்தான் சொல்கிறாங்க. அதில் பேர் தான் மாறுபடுமே தவிர வேறு எதுவுமே இல்லை. ஜீசஸ் முதற்கொண்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் கடைபிடிச்சி மேல்நிலை அடைஞ்சாங்க. அவர் வந்து தனக்குள்ளே இருக்கிற அந்த இறைத்தன்மையை அடைஞ்சார் அப்படிங்கிறது உண்மை. இது பகவத்கீதையிலேருந்து எல்லா மறைநூல்கள்லையுமே இதை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த பிராணனை பற்றி தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த மகான்கள் நமக்கு சொல்கிறாங்க. ஆத்ம நமஸ்காரம். நன்றி.